புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த பாஜக, என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அய்யனார் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் ஆதரவு பெற்ற மதசார்பற்ற கட்சிகள் மற்றும் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியான சின்னவாய்க்கால் வீதி, சபரிராயலு வீதி, லப்போத் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, பாரதி வீதி போன்ற வீதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பு பணியின் போது புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் என பலர் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்காக நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு, தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரியில் இயங்கும் PRTC பேருந்துகளில் 100% ஓட்டுப்பதிவு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பெரிய அளவிலான பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே, புதுச்சேரி மாநில கலாச்சாரம், மக்களின் பழக்க வழக்கங்கள் பெருமை சேர்க்கக்கூடியவை. மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசானது புதுச்சேரிக்கு யூனியன் பிரதேசத்திற்கான அந்தஸ்தை வழங்கியது. நாம் முழுமையாக அந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமா என்று தெரியவில்லை. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் மாநில அந்தஸ்து பெற்று தருவோம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மட்டுமல்லாது புதுச்சேரியில் உள்ள மூடப்பட்டுள்ள ஆலைகள், ரேஷன் கடைகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை திறந்து வேலை கொடுப்போம். காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டது என தெரிவித்தார். 135 crores. This is how in democracy is harassing, suppressing, disregarding the constitution, and poor people, farmer, everybody is suppressed. Therefore, we are trying our best, the alliance parties, and I am happy that particularly Tamil Nadu, under the leadership of our தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளரும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள்
நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட வேல்முருகன் நகர், சாரம் மார்க்கெட், ராஜா ஐயர் தோட்டம் மற்றும் காமராஜர் சாலையில் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஓட்டு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன், முன்னாள் சேர்மன் சுந்தரி, முன்னாள் கவுன்சிலர் ஆனந்தலட்சுமி, மாநில ஊடக பிரிவு தலைவர் பாஸ்கர் மற்றும் தொண்டர்கள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தேர்தல் கல்விக்குழு சார்பில் 100% வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்தனன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பள்ளி அளவிலான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர், விரிவுரையாளர் மதிவாணன், புதுச்சேரி மாநில கொஜோரியோ கரத்தே சங்க மாநில செயலாளர் கரத்தே சுந்தரராஜன் ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்கள் வீடு வீடாக சென்று தேர்தல் விழிப்புணர்வு சார்ந்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர், விரிவுரையாளர் ஜெயந்தி மற்றும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர். உங்கள் வாக்கு உங்கள் கடமை, உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. புதுச்சேரி பாவாணர் நகரை சேர்ந்தவர் வினோத்குமார். இவரது மகன் மகேஷ் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து இதற்காக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தனது மகனை பார்ப்பதற்காக வினோத்குமார் இரவு அரசு மருத்துவமனைக்கு குடிபோதையில் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். குடிபோதையில் வெளியே வந்த அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் நவீனின் கழுத்தில் திடீரென குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த மருத்துவர் நவீன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். புறக்காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் விரைந்து சென்று வினோத்குமாரை பிடித்து பெரியகடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே மருத்துவர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி சுமார் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சையை தொடங்கினர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்கிறத தவிர சும்மா எங்களுக்கு பாதுகாப்பு அதுதான் வச்சு இங்கே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்கணும். சரி, நான் காலைல வந்துடுறேன். போலீஸ் இருக்கணும். அவங்க எலெக்ஷன் நேரம் நிறைய போடுறாங்க. ஆனால் இங்கே பாதுகாப்பு குறைபாடு கம்மியாக இருக்குதுங்கிறாங்க. நிறைய சம்பவம் நடக்குது. இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிறதா டாக்டர்ஸு இப்போ வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துது. அவர் கழுத்தில் டீச்சரில் இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சுனாக்கா அவர் உயிர் இடத்துல போயிருக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதை வந்து அவங்க நியாயமான கோரிக்கை போராடுறாங்க. இருந்தாலும் எமர்ஜென்சியாக வர பேஷண்ட்டுக்கு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்காத அவசரப்படுறாங்க. இதெல்லாம் இப்போ பேசி பேரதிகாரெலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்த பிறகு பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ரோட் ஷோ புதுச்சேரி அண்ணா சிலையில் இருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த ரோட் ஷோவில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்தும், முதலமைச்சர் ரங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் கலந்து கொண்டனர். மேலும் சாலையின் இரு புறங்களிலும் இருந்த பொதுமக்கள் மலர் தூவி அவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். இதேபோல் நாதஸ்வரம், கரகாட்டம், ஒயிலாட்டம், செண்டை மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ரோட் ஷோவிற்கு பின்னர் பேசிய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மதங்கள் மற்றும் சாதிகளை பிளவுபடுத்தி ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சிக்கு முடிவு கட்டியது பிரதமர் மோடி எனவும், தற்போது வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை பிரதமர் வழங்கி வருவதாக பெருமிதம் கொண்ட அவர்,
விவசாயிகளுக்கான உதவித்தொகை மாதம் மாதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளை திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் சின்னத்திற்கு வாக்களிக்கின்ற பொழுது all villages are connected with roads and all villages are also connected with optical fiber. That is the development we can take. If I talk about the farmers, you see how it has been empowered by giving them Pradhan Mantri Kisan Samman Nidhi. Every 4th month they are getting 2,000 rupees for their expenditure on the farming, and Prime Minister Modi has sent this 2,000 rupees straight to the account of the farmers. There is no middleman in between, that we have to understand. Women have been empowered by making the toilets. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் போலகம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் திருப்பட்டினம் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த கனரக வாகனத்தின் முன் பகுதியில் மோதி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதனையடுத்து காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ் வராததால் உறவினர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அஜித்குமார் உடலை இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவை தாக்கி அங்குள்ள கண்ணாடியை உடைத்து அரசு மருத்துவமனை முன்பு 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாததால் உறவினர்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையே உயிரிழந்த இளைஞரின் உடலை வைத்துக் கொண்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எமர்ஜென்சி ஆக்சிஜன் வசதியில எந்த ஒரு வசதியுமே இல்லை. அது போன வண்டி சமூகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் திருநங்கைகள் தங்களை 3ஆம் பாலினமாக அங்கீகாரம் அளிக்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன்படி கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் திருநங்கைகளுக்கு 3ஆம் பாலினம் என்ற அங்கீகாரம் கொடுத்து தீர்ப்பு வழங்கியது. இந்த நாளை திருநங்கையர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருநங்கையர் தினத்தையொட்டி புதுவையில் உள்ள பாரதி பூங்காவில் சகோதரன் அமைப்பு சார்பில் திருநங்கையர்கள் ஒன்று கூடினர். அவர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். புதுவையில் திருநங்கையர்களின் நலனுக்காக சகோதரன் என்ற அமைப்பை நடத்தி வரும் சீத்தல் நாயக் கூறும் பொழுது, திருநங்கையர்கள் தங்களது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் போராடித்தான் கடக்க வேண்டியுள்ளது.
தற்போது சில இடங்களில் திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். திருநங்கைகளுக்கு அரசு வேலை, நிதி உதவி உள்ளிட்டவை கொடுத்தால் சமூகத்தில் திருநங்கைகளாகிய நாங்களும் சுயமரியாதையுடனும் கௌரவத்துடனும் வாழ முடியும் என அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாளி சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாளி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரிய கோவிலில் தனது பிரச்சாரத்தை நூதனமான முறையில் தொடக்கினார். மேலும் தலையில் வாளியை வைத்துக் கொண்டும் தனது உடம்பில் புதுச்சேரி மக்கள் வாளி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பதாகைகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் வாளி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி ஓட்டு பிச்சை கேட்டு வாக்குகளை சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சேதராப்பட்டு முத்தமிழ் நகர், மேட்டுத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பாஜகவினர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தங்கராசு, பாமக சீனிவாசன், ராமலிங்கம், புருஷோத்தமன், ஏழுமலை, பாஸ்கர், தேவராசு, சேகர், சோமசுந்தரம் உட்பட பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திராநகர் தொகுதி திலாஸ்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இதில் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி, தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் பிரபு, துணை செயலாளர் சுப்பிரமணியன், பிரதிநிதி தேவநாதன், ஜெகநாதன், செயற்குழு உறுப்பினர்கள் செல்லதுரை, ஜெகதீஷன், பூபாலன், ராஜ்குமார், ராதாகிருஷ்ணன், இந்திராநகர் தொகுதி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூரில் பூத் நம்பர் 5 மற்றும் 6 ஆகிய பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரசாந்த், வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தொகுதி தலைவர் நேதாஜி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மணிமொழி உட்பட மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்.
பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இறுதிக்கட்ட பிரச்சாரமாக ஏம்பலம் தொகுதி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு கம்பளிக்காரன் குப்பம் மற்றும் நத்தமேடு பகுதியில் வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். பாகூர் கொம்யூன் பெரிய கண்ணிய கோவில் அருள்மிகு மன்னாதி ஈஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்திற்கு உட்பட்ட அருள்மிகு சாந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு மகா லட்சதீப திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேயருக்கு மகா திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரர் திருக்கல்யாண வைபவம், இதனை அடுத்து மகா லட்சதீப விளக்கு ஏற்றுதல் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சாந்த ஆஞ்சநேயருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தின் ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேயர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மன்னாதி ஈஸ்வரர் ஆலய சொத்து பாதுகாப்பு குழு மற்றும் ஆலய நிர்வாகிகள், தலைவர் தனசேகரன், துணைத் தலைவர் ஜீவகணேஷ், செயலாளர் கலியபெருமாள், பொருளாளர் செந்தில்குமார், உறுப்பினர் கனகராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் அவரை வரவேற்கும் விதமாக அனைத்து தொகுதி காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் தர்மாபுரி கண்ணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தர்மபுரி பகுதியில் இருந்து முருகா தியேட்டர் வரை இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர். தொடர்ந்து முருகா தியேட்டர் பகுதியில் இருந்து நடைப்பயணமாக கட்சி கொடியுடன் பதாகைகளை ஏந்தி உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். சோலைநகரில் உள்ள அருள்மிகு மந்தைவேலி மாரியம்மன் ஆலயத்தில் 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை, அபிஷேக அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இந்த குத்துவிளக்கு பூஜையில் கோவில் நிர்வாகிகள், அறங்காவலர் குழுவினர் கலந்து கொண்டனர். ओम सिद्धेश्वर स्वरूपिण्यै नमः, ओम सिद्धते नमः, ओम सेते नमः, ओम सत्याय नमः, ओम दुजवृंद निषेविनाय नमः, याय नमः, ओम गौरवाद तत्व, ओम बुद्धिये नमः, ओम मत्ये नमः, ओम दिव्ये नमः, ओम सात्याय नमः, ओम स्वस्तिमये नमः, ओम आरक्तवर्णाय नमः, ओम त्रिलोचनाय नमः.
ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சித்திரை மாத பூச திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, ரகுராமன், மாரீசன், ராஜகோபால், பாலாஜி, விஜயா, மாலதி, இந்துமதி மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.